கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே விதிகள் தான நம்பிக்கையோட விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு நடுவர் வந்து இந்த மைதானத்தோட விதிகள் உங்களுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஹம், அது ரொம்பவே அநியாயமா இருக்கும். கண்டிப்பா அத நம்மால ஏத்துக்க முடியாது. மிகச்சரி. சற்றேறக்குரிய இதே மாதிரி ஒரு அநீதி தான் 30 வருஷமா நீடிச்ச ஒரு குடும்ப பிரச்சனையில நடந்திருக்கு. இது கோண்டு பழங்குடியினத்தைச் சேர்ந்த தையா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட நிஜ கதை. அவங்க மூதாதையர் சொத்துல பங்கு கேட்டப்போ பெண்களுக்கு சொத்து தர்றது எங்க வழக்கத்துல இல்லன்னு அவங்க சகோதரர்கள் மறுத்துட்டாங்க. ஆமா, சட்டம் ஒரு இடத்துல இடைவெளிய விடும்போது சொந்த பாரம்பரியமே ஒருத்தரை எப்படி கைவிடும் அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த உதாரணம் இது. நம்ம இந்த அலசல்ல 2025ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கின ராம் சரண் எதிர் சுக்ராம் வழக்கின் தீர்ப்பை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உரிமை சட்டம் இருக்கே, அது எப்படி தையாவுக்கு மட்டும் பொருந்தாம போச்சு? அந்த மைதானத்தோட விதிகள் ஏன் அவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு? இப்போ இங்கதான் நம்ம கொஞ்சம் நிதானமா சட்டத்தோட பின்னணிய புரிஞ்சுக்கணும். அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 2 உட்பிரிவு 2 படி அந்த சட்டம் பழங்குடியினருக்கு பொருந்தாது. ஓ, அப்படியா? அது ஏன் அவங்களுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சட்டம் சொல்லுது? ஏன்னா அவங்களோட தனித்துவமான பண்பாடும் பழக்க வழக்கங்களும் பொதுவான சட்டங்களால அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே இது உருவாக்கப்பட்டது. ஓஹோ, ஆனா தையாவோட கேஸ்ல இந்த பாதுகாப்பே அவங்களுக்கு ஒரு வலையா மாறிடுச்சு இல்லையா? கண்டிப்பா. கீழ் நீதிமன்றங்கள் தையாவோட வாரிசுகள் கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு பொதுவான சட்டம் பொருந்தாது, அதனால உங்க சமூக வழக்கப்படி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுங்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. பொதுவாக ஒருத்தருக்கு உரிமை இல்லேன்னு சொல்றவங்க தானே அதற்கான காரணத்தை நிரூபிக்கணும். உண்மைதான், நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இங்கு ஆண்களை பார்த்து உரிமை இல்லைங்கிறது நிரூபிங்கன்னு கேட்காம சொத்தை இழந்த பெண்கள் கிட்ட போயிட்டு நீங்க நிரூபிங்கன்னு கேட்கறது ஒரு அப்பட்டமான ஆணாதிக்க மனநிலை. அதாவது ஒரு பேட்ரியார்கல் ப்ரீடிஸ்போசிஷன், அப்படிதானே? ரொம்ப துல்லியமா சொன்னீங்க. இந்த முரண்பாட்டை தான் உச்சநீதிமன்றமும் ரொம்ப கூர்மையா கவனிச்சாங்க. கீழ்நீதிமன்றங்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சிருந்தாங்க. அதாவது பெண்கள் இயல்பாகவே சொத்துரிமையற்றவர்கள் அப்படின்னு எந்த அடிப்படையும் இல்லாம ஒரு ஆணாதிக்க சார்போட முடிவுக்கு வந்துட்டாங்க. அட பாவமே, ஒரு வழக்கம் என்னன்னே நிரூபிக்கப்படாதப்போ எப்படி ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமையை அவங்க பழிக்கலாம்? அதுதான் உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி இருந்த பிரதான கேள்வி. இப்போ எந்த எழுதப்பட்ட சட்டமும் இல்ல பழக்க வழக்கமும் தெளிவா இல்ல. இந்த நிலையில சிக்கல தீர்க்க நீதிமன்றம் எதை நாடியதுங்கிறது தான் சுவாரஸ்யம். ஆமா, மைதானத்துல எந்த விதியும் இல்லாதப்போ நடுவர் என்ன செய்வார்? எந்த விதி அவங்க கையில எடுத்தாங்க? அங்கேதான் உச்சநீதிமன்றம் 1875ஆம் ஆண்டின் மத்திய மாகாண சட்டத்தோட ஒரு முக்கியமான கொள்கையை பயன்படுத்தினாங்க. அதுதான் நீதி, சமதர்மம் மற்றும் நல்ல மனசாட்சி அப்படிங்கிற கொள்கை. ஓ, அப்படின்னா என்ன? அதோட நடைமுறை அர்த்தம் என்ன? அதாவது எழுத்துப்பூர்வமான சட்டமோ அல்லது நிரூபிக்கப்பட்ட வழக்கமோ இல்லாதப்போ ஒரு நீதிபதி வெறுமனே யூகத்தின் அடிப்படையில செயல்படக்கூடாது. மாறாக அடிப்படை மனித நியாயத்தின் அடிப்படையில தீர்ப்பளிக்கணும். இன்றைய காலகட்டத்துல அந்த நியாயம் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டம் தானே? மிக சரியான பாயிண்ட். வழக்கம் நிரூபிக்கப்படாதப்போ நீதிமன்றங்கள் ஆணாதிக்கத்தை நாடக்கூடாது. மாறாக அரசியலமைப்பின் 14வது பிரிவான சம உரிமை மற்றும் 15வது பிரிவான பாலின பாகுபாட்டுக்கு எதிரான பாதுகாப்பு, இதையே பயன்படுத்துறோன்னு உச்சநீதிமன்றம் ஆணித்தரமா தீர்ப்பளிச்சாங்க. அட, மைதானத்துல விதிகளே இல்லைன்னு ஒதுக்க பார்த்தப்போ அரசியலமைப்பு சட்டம் ஒரு மிகப்பெரிய கேடயமா மாறி தையாவுக்கு நியாயம் வழங்கியிருக்கு. இதனால அவங்க வாரிசுகளுக்கு சம உரிமை கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா. இது தையாவுக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கும் சட்டத்துறையினருக்கும் ஒரு முக்கியமான பாடம். நீங்க சட்ட வல்லுனராவோ மாணவராவோ இருந்தா இத கவனிங்க. உரிமை இல்லைன்னு மறுக்கிறவங்க தான் அதற்கான காரணத்தை நிரூபிக்கணும். அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்குன்னு வாதாட இந்த முன்னுதாரணத்தை நீ பயன்படுத்தலாம். ரொம்பவே பயனுள்ள தகவல். பொதுமக்களாகிய நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தெளிவற்ற குடும்ப பழக்கங்களை காட்டி இனி பெண்களை ஏமாற்ற முடியாது. சமத்துவமே நிரந்தரமான சட்டம். உண்மைதான். வழக்கற்று போன பழக்க வழக்கங்களை ஒரு கேடயகமாக பயன்படுத்தி பெண்களோட உரிமைகளை இனி தட்டி பறிக்க முடியாதுங்கிறது உறுதியாகிடுச்சு. மிகச்சரி. இந்த ஆழமான அலசலோட இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை.
சொத்துரிமைக்காக பழங்குடியின வழக்குகள்ல அரசியலமைப்பு சட்டம் தலையிட்டு இப்படி ஒரு நியாயத்தை வழங்க முடியும் என்றால், குடும்ப பாரம்பரியம் அல்லது எங்க வீட்டு வழக்கம் அப்படிங்கிற பெயர்ல காலங்காலமாக மறைந்திருக்கும் மற்ற சமூகங்களோட எழுதப்படாத பாகுபாடுகளையும் இதே அடிப்படையில் எதிர்காலத்துல தகர்க்க முடியுமா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள்.